எதை மறைக்க வேண்டுமோ அதை மறைக்க மாட்டார்கள். தொப்புளை காட்டிக் கொண்டிருப்பார்கள், முட்டியை காட்டிக் கொண்டிருப்பார்கள். இன்றைக்கு ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அது வீட்டிலே இருந்தாலும் சரி, வெளியிலே இருந்தாலும் சரி, அது வேறு வீட்டுக்கு சென்றாலும் சரி, நம் குடும்பத்திற்குள்ளே இருந்தாலும் சரி, இன்னைக்கு அரை டவுசரை போட்டுட்டு நம்ம அலைய விடுறோம் நம்ம பிள்ளைகளை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆண் பிள்ளைகளுக்கு முட்டில் மறைத்திருக்க வேண்டும், தொப்புள் மறைத்திருக்க வேண்டும். நம் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். இன்னைக்கு சம்மருக்காக வேண்டி அவர்களுக்கு பர்மாடா எடுத்து கொடுக்கிறோம், நம்ம அவர்களுக்கு அரை டவுசர் எடுத்து கொடுக்கிறோம். அவர்கள் உட்கார்ந்து இருக்கின்ற நேரத்தில் அவர்கள் மர்மஸ்தானங்கள் வெளியே தெரியும், அசிங்கங்கள் அவலங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம் பிள்ளைகளை நாம் தான் ஒழுக்கப்படுத்த வேண்டும். அத்திபு அவுலாதக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சின்ன குழந்தை தானே என்பதற்காக வேண்டி நீங்கள் குழந்தைகளை முட்டியை காண்பித்து பழக்கினால் அவர்கள் வயதானாலும் முட்டியை காண்பித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். அவுரத்தை மறைக்க வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள், பெண் பிள்ளைகளுக்கு வெட்கத்தை சொல்லித்தாருங்கள், ஆண் பிள்ளைகளுக்கு வெட்கத்தை சொல்லித்தாருங்கள். மார்க்கம் இதைத்தான் சொல்லித் தருகிறது. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு படி போக போனால் இன்னைக்கு பெரியவர்கள் கூட அரை டவுசர்களை போட்டுக்கொண்டு வாக்கிங் போவதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். யோசித்து பார்க்க வேண்டும். மார்க்கம் நமக்கு என்ன சொல்லுகிறது? அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா? மார்க்கத்தின் அனுமதி என்ன? ஆடை போடுவதில் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்டர் போட்டிருக்கிறார்கள். உன்னுடைய கீழ் சட்டை முட்டிக்கு கீழே இருக்க வேண்டும், உன் மேல் சட்டை தொப்புளை மறைத்திருக்க வேண்டும். இன்னைக்கு கையை தூக்குனா தொப்புள் தெரிகிறது, முதுகு தெரிகிறது, பித்தட்டுகள் தெரிகிறது, ஆடைகளில் அவலங்கள். இது ஏன் இப்படி ஆனது என்று சொன்னால் அவர்களின் பெற்றோர்கள் கணிக்கவில்லை. நாம் இப்படி தவறு செய்வதற்கு காரணம் பெற்றோர்கள் அவர்களை அத்திபு ஒழுக்கப்படுத்துங்கள் என்று பெருமானார் சொன்ன அந்த வார்த்தையை கேட்கவில்லை. இன்னைக்கு நடிகர்கள் போட்டிருக்கின்ற ஆடைகள் தான் நம் பிள்ளைகளை போட்டு அழகு பார்க்குகிறோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடைகளை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். இன்னைக்கு நம் பிள்ளைகளை முடிவெட்டுவதை கூட அவர்களுடைய ஸ்டைலில் தான் விட்டு விடுகிறோம். நம் பிள்ளைகளுக்கு நாம் தான் அழகு பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சாபத்திற்குரிய அந்த முடிவெட்டுதல்களை நாம் பார்த்து நாம் சந்தோஷப்படுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, நீங்கள் ஒரு பக்கம் வெட்டிவிட்டு மறுபக்கம் நிறைய முடிகளை விடாதீர்கள், அது அல்லாஹ் உங்களை சபிக்கிறான் என்று பெருமான். நம்ம பிள்ளைகள் முடிவெட்டுவதில் கூட நம் பேச்சை கேட்பதில்லை.